தெனாலிராமன் கதைகள்ல மட்டும் இல்ல, நீங்க அக்பர் பீர்பால் கதைகளை எடுத்து பாத்தீங்கன்னாலும் இதே விஷயம்தான் இருக்கும். ஒரு நல்லவனோட புத்திசாலித்தனம் அவனை காப்பாத்துறதோட நிக்காது, சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தும். இப்படி புத்திசாலித்தனத்தை ஒரு பெரிய நற்பண்பா நம்ம கதைகள் எப்பவுமே கொண்டாடுது. சரி, புத்திசாலித்தனத்தை கொண்டாடுற கதைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்க போறது கொஞ்சம் வேற மாதிரி. சில கதைகள்ல நீதி மறைமுகமா இருக்கும். ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது நேரடியா பளிச்சுன்னு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கிற கதைகள். அதான் நீதி கதைகள். நீதி கதைனா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். எது சரி எது தப்புன்னு நேரடியா ஒரு பாடத்தை சொல்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட கதை தான் அது. அதோட ஒரே நோக்கம் ஒரு நல்ல குணத்தையோ ஒரு நல்ல பழக்கத்தையோ நம்ம மனசுல பதிய வைக்கிறது தான். நம்ம சின்ன வயசுல படிச்ச ஈசாப் கதைகள் ஞாபகம் இருக்கா? ஆமை முயல் கதை, காகம் நரி கதை, ஒவ்வொரு கதையோட இறுதியிலையும் நீதின்னு ஒன்னு இருக்கும். அந்த முழு கதையுமே அந்த ஒரு வரி நீதிக்காக தான் சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் நீதி கதைகளோட அடிப்படை. ஓகே, இப்ப நாம பார்த்த 2 வகை கதைகள்லயும் ஒரு தெளிவான முடிவு இருந்துச்சு. ஆனா இப்ப நாம பார்க்க போறது நம்மளையே குழப்பி ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற சில கதைகள். இதுல நேரடியான பதில்கள் இருக்காது. இதுதான் புகழ்பெற்ற விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளோட மையப்புள்ளி. பதில் தெரிஞ்சும் பேசாம இருந்தா தலை வெடிச்சிடும். ஆனா பேசிட்டா வேதாளம் தப்பிச்சு போயிடும். என்ன செய்வீங்க? இப்படி ஒரு நிலைமையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? யோசிக்கவே கஷ்டமா இருக்கு இல்லையா? இந்த கதைகளோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இதுல இது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு நேரடியான பதில் கிடையவே கிடையாது. பதிலா நம்மளே யோசிக்க வைக்குது. ஒரு தர்ம சங்கடமான சூழல்ல எப்படி முடிவெடுக்கணும்னு நம்ம மனசாட்சியோட நம்மளையே பேச வைக்குது. சரி, இப்போ இத்தனை கதைகளையும் பார்த்தோம். தெனாலிராமனோட புத்திசாலித்தனம், ஈசாப் கதைகளோட நேரடி நீதி, விக்ரமாதித்யனோட தர்ம சங்கடம், இது எல்லாம் சேர்த்து நமக்கு என்ன சொல்ல வருது? இது வெறும் பொழுதுபோக்கு கதைகளா இல்ல அதுக்கும் மேல அறிவை வளர்க்குற கருவிகளா? இதுலேருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கதை வகையும் நம்ம மூளைக்கு கொடுக்குற ஒரு பயிற்சி மாதிரி. சில கதைகள் நம்ம படைப்பாற்றலை தூண்டுது, சில கதைகள் நம்ம பகுத்தறிவை கூர்மையாக்குது, சில கதைகள் நம்மளோட தார்மீக பார்வையை விஷாலமாக்குது. இந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா விஷயம் இன்னும் சிம்பிளா புரிஞ்சிடும். தெனாலிராமன் மாதிரியான கதைகள் ஒரு பிரச்சனையை எப்படி சமயோஜிதமா தீர்க்கணும்னு கத்துக் கொடுக்குது. ஈசாப் கதைகள் ஒரு நேரடியான தார்மீக வழிகாட்டியா இருக்கு. விக்ரமாதித்தியன் கதைகள் நம்ம பகுப்பாய்வு திறனை வளர்க்குது. பாத்தீங்களா, ஒவ்வொரு கதைக்கும் ஒரு தனி நோக்கம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த கதையெல்லாம் நேத்தின்னைக்கு வந்ததில்ல. தலைமுறை தலைமுறையா நம்ம பாட்டி நமக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. இப்படி காலத்தால் அழியாத ஞானத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பொக்கிஷம் இது. நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பிரிக்க முடியாத அங்கம் இந்த கதைகள். இவ்ளோ நேரம் நாம கதைகளை பத்தியும் அதோட வகைகளை பத்தியும் பேசிட்டோம். ஆனா இந்த எல்லா பகுப்பாய்வுக்கும் மேல நான் உங்களை கேட்க விரும்புற கடைசி கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கைய வடிவமைச்ச இல்லனா உங்க மனசுல இருந்து நீங்காத அந்த ஒரு கதையை